கொடைக்கானலில் போய் ஓய்வு எடுத்துட்டு 4 நாள் தங்கி இருந்துட்டு சென்னை போனதுக்கப்புறம் அந்த வேட்பாளர்கள் பூராவுமே கலந்து பேசுகிறாங்க. நான் சொல்கிறது அரசியல் அல்ல, பொது கருத்தை சொல்கிறாங்க. பொதுவான சூழ்நிலையை பார்க்குறாங்க. அவங்க ஒரு ஆறுதல் சொல்கிறாங்க. இது வெற்றி பெறும், வெற்றி பெறாமல் இருக்கலாம், தோக்க இருக்கலாம். ஏன்னா அது எங்கள் கையில் தான் இருக்குன்னு நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ஓட்டு போடுறது எங்கள் கையில் தான் இருக்குது. நடுநிலையாளர்களுக்கு கருத்தை கேட்டு கருத்து பதிவு பண்ணிக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு எது நடந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பக்குவமாக இருக்கணுங்கிறத அறிவுரை சொல்லி அனுப்பிட்டு இருக்காங்க. இது எல்லா கட்சியிலையுமே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அந்த பாடியை விஜய் எடுத்திருக்காரா? நீ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிங்க, நீங்கள் புதுசாக வேட்பாளர்களை அறிவிச்சிங்க, நீங்கள் ஒரு பலமான கட்சி அங்கங்கே இயக்கங்களை நடத்தி போராட்டங்களை நடத்தி மக்களை சந்தித்து மக்கள் பிரதிநிதிகள் ஆக்குறதுக்கு மக்களுடைய மனநிலையை புரிந்தவர்களை போடலாம். இதோ கட்சி நீங்கள் அங்கே ஆரம்பிச்சிங்க, உங்களுடைய சினிமா துறையில் இருக்கிறவங்கள அறிமுகமானவர்களில் எதை செலவு பண்ணணுங்கிறவன இப்போ போட்டிருக்கீங்க. அவன் ஆர்வத்தில் செலவு பண்ணிட்டு இருக்கான். இந்த இயக்கம் வந்துருங்கிறது என்ன நிச்சயம் இருக்குது? அவன் நாளைக்கு அவனுடைய ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டால் அவங்களுடைய மனநிலை, அந்த வேட்பாளர்களுடைய மனநிலை என்ன ஆகும்? நீங்கள் என்னன்னா அந்த வேட்பாளர்கள்லாம் கூப்பிட்டு கருத்து பரிமாற்றங்கள் செஞ்சு எதாக இருந்தாலும் தட்டி கொடுத்து தைரியமா இருங்க, எது நடந்தாலும் நடக்கட்டும், அவர் தான் தலைவன்.